வணக்கம். வாங்க இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம்னா, இன்னைக்கு ஒரு கஞ்சி தான் செய்ய போறேன். அது வந்து ஃபீவர் உள்ளவங்க, ஜலதோஷம் பிடிச்சிருக்கிறவங்களுக்கெல்லாம் அது மாதிரி கஞ்சி வச்சு கொடுத்தா நல்லா இருக்கும், சாப்பிடுவாங்க. கொஞ்சம் செரிமான தன்மையும் அதிகமாக இருக்கும். அதுக்கு நம்ம இப்போ ரச சாதம்லாம் செஞ்சு கொடுப்போம். அது கூட ரச சாதம்னு சொல்கிறோம், ஆனால் அது சாப்பிட்டுட்டு படுக்கும்போது அப்படியே இந்த நெஞ்சிலே இருக்கும். ஆனால் இந்த கஞ்சி வச்சு சாப்பிடும்போது ஒன்றுமே தெரியாது. சாப்பிட்றவங்களுக்கும் நல்லாவும் சாப்பிடுவாங்க. அது ஈஸியாகவும் செரிமானம் ஆகும். இப்போ அதுதான் நம்ம செய்ய போகிறோம். இப்போ அது எப்படி செய்யறதுன்னு நம்ம இப்போ பார்க்குவோம். அதுக்கு நான் இது போல் ஒரு கிளாஸ் அளவுக்கு நொய், அதாவது குருணன்னு சொல்லுவாங்க, அதுதான் எடுத்திருக்கேன். கட்டிங் அரிசியை விட இது கொஞ்சம் சன்னமாக இருக்கும். இது அதே கிளாஸில் பாசிப்பருப்பு எடுத்திருக்கேன். இது ஒரு கிளாஸு குருணையும் அரை கிளாஸு பாசிப்பருப்பு. இது அவ்வளோதான். இதை நல்லா வந்து வாஷ் பண்ணிவிட்டு வந்துடுறேன். நல்லா ஒரு 2-3 டைம் நல்லா கழுவிட்டு வந்துடுவோம். இதை நல்லா கழுவிட்டு ஒரு 5 நிமிஷம் நல்லா ஊற வச்சுட்டேன். இது நம்ம இதுக்கு வேக வைக்கிறதுக்கு நான் குக்கர்லலாம் வைக்கல, தண்ணியில் நல்லா கொதிக்க வச்சு தான் அதில் தான் இந்த குருணையை சேர்க்க போகிறேன். நம்ம தண்ணி கொதிக்கிற டயத்தில் இது 5 நிமிஷம் இது நல்லா ஊறி வந்துடும். கொஞ்சம் சாஃப்டாக கிடைக்கும் கஞ்சி. தண்ணி நல்லா கொதிக்குது. இப்போ இதில் நம்ம அதில் சேர்த்துருவோம். அதை குக்கரில் வச்சா அவ்வளோதான், அது நல்லா இருக்காது. இந்த மாதிரி தண்ணியை கொதிக்க வச்சு தான் கஞ்சி வச்சா நல்லாயிருக்கும். அப்போ தான் இதில் கொஞ்சம் நல்லா இந்த தண்ணி ஃப்ரீயாக இருக்கிறதுல நல்லா குருணை பாசிப்பருப்பு எல்லாம் நல்லா அப்படியே மலர்ந்து வெந்து வரும். அதுக்காக தான் இந்த மாதிரி வேக வைக்கணும். இது இப்போ நல்லா அப்படியே கலந்து ஒரு கிண்டி விட்டுருங்க. இது நல்லா ஒரு கொதி வந்து மீடியமாக தீய வச்சிட்டிங்கன்னா அது பாட்டு நல்லா பூக்க வெந்து மலர்ந்து இருக்கும். அதுக்கப்புறம் நம்ம திறந்து பார்ப்போம். அப்பப்போ ஆனால் நீங்கள் கிளறி கொடுத்துக்குங்க. இப்போ நல்லா கஞ்சி நல்லா வெந்து நல்லா மலர்ந்து எப்படி இருக்குது பாருங்கள், அப்படியே பூ போல் இருக்குது பாருங்கள். இது நல்லா வெந்துடுச்சு. இப்போ இதை நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடுவோம். இது நான் 2-3 டைம் நல்லா அதாவது கிண்டி கொடுத்துருக்கேன். நான் அதெல்லாம் காட்டலை. இப்போ இதை வேறு ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிப்போம். இப்போ இது அப்படியே இருக்கட்டும். இப்போ நம்ம வெங்காயம் பச்சை மிளகாலாம் எல்லாம் கட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடுவோம். இப்போ நம்ம இந்த கஞ்சிக்கு கொஞ்சமாக சின்ன வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். இஞ்சி, பச்சை மிளகா, கொத்தமல்லி, மாங்காயை இது மாதிரி பொடியாக கட் பண்ணியிருக்கேன், கேரட்டு. இப்போ இதில் இந்த கஞ்சியில் சால்ட்டு சேர்த்துப்போம் ஃபஸ்ட்டு. இப்போ இதை நம்ம வதக்கலாம் இல்லை, அப்படியே டைரெக்டாக பச்சையாகவே தான் நம்ம சேர்க்க போகிறோம். இந்த மாதிரி நீங்கள் சின்ன வெங்காயம் தான் கஞ்சிக்கு நல்லாயிருக்கும். அப்புறம் பச்சை மிளகாய், இஞ்சி, அப்புறம் மாங்காய், கேரட், மல்லியை கட் பண்ணியிருக்கேன், அதையும் சேர்த்துருவோம். கருவேப்பிலை அப்படியே 2ஆக கிள்ளி சேர்த்துக்குங்க. இதுக்கு அவ்வளோதான் கஞ்சிக்கு. இங்கே வேணால் கொஞ்சமாக தேங்காய் கூட துருவி சேர்த்துக்கலாம், கொஞ்சம் ஜீரகம் வேணும்னாலும் சேர்த்துக்கலாம். இப்போ அவ்வளோதான், கஞ்சி ரெடி ஆகிடுச்சு. நீங்கள் இந்த மாதிரி வெங்காயம், பச்சை மிளகாய், இஞ்சி, கருவேப்பிலை இதை மட்டும் கூட நம்ம சேர்த்து கொஞ்சம் ஜுரம் உள்ளவங்களுக்கும் அதை மாதிரி கூட கொடுக்கலாம். இதை மாதிரி கொஞ்சம் டேஸ்ட்டாக சாப்பிட்ணும்னா இதை மாதிரி சேர்த்துக்குங்க. இப்போ இது மாதிரி ஒரு கிளாஸில் அப்படியே எடுத்து கொடுக்க வேண்டியதான். எப்படியோட பூ போல் அப்படியே மலர்ந்து வெந்திருக்கு பாருங்கள். இப்படி இருந்தால் தான் கஞ்சிக்கு நல்லாயிருக்கும். இதுக்கு தான் நம்ம குக்கரில் வைக்காமல் இதை மாதிரி வேக வைக்கணும். இப்போ அப்படியே ஒரு கிளாஸை எடுத்து நார்மலாக உள்ளவங்களும் சாப்பிட்லாம், ஃபீவர் உள்ளவங்களும் சாப்பிட்லாம். அது எல்லாருக்குமே இந்த கஞ்சி பிடிக்கும். இதை மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். இப்போ இது போல் நீங்களும் ஒரு டைம் கஞ்சி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். ஃபீவர் உள்ளவங்க நார்மலாகவே நம்ம சாப்பிட்லாம். இது நல்லா ஒரு பாசிப்பருப்பு இதெல்லாம் போட்டிருக்கிறதுனால, வெங்காயம் அதெல்லாம் கட் பண்ணி சேர்த்துருக்கிறதுனால சாப்பிட்றதுக்கு ஈஸியாகவும் இருக்கும், நல்லாவும் செரிமானம் ஆகும். இந்த கஞ்சி நம்ம அம்மன் கோயிலுக்கு இப்போ ஆடி மாதம்லாம் கஞ்சி காய்ச்சி ஊற்றுவாங்க, கூழ் காய்ச்சி ஊற்றுவாங்க. அப்போ அந்த கஞ்சி காய்ச்சி ஊற்றும்போது இந்த மெத்தடில் தான் செய்வாங்க. அதே மாதிரி தான் இப்போ நம்ம செய்கிறோம். ஆனால் அது கோயிலுக்கு செய்வோம். இது நம்ம வீட்டுக்கும் வெறுமனே கஞ்சி வச்சு சாப்பிட்றதுக்கு பதிலாக இதை மாதிரி வெங்காயம், மிளகாய் எல்லாம் நறுக்கி போட்டு அதை சாப்பிடும்போது அந்த வாசனையோடு நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு. இதை மாதிரி நீங்களும் ஒரு டைம் செஞ்சு பார்த்துட்டு கமெண்டில் எப்படி இருக்குன்னு
சொல்லுங்கள். விஎஸ்கே சமையலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். ரசித்து சமைங்க, ருசித்து சாப்பிடுங்க. தேங்க்யூ.